ஹே ஆல், இது டியூஸ்டே மார்னிங். வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டா தான் இதெல்லாம் நம்மளுக்குள்ளே போகாதாச்சு. அதனால தான் கார்டனுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். முளை கட்டின கம்பு. எனக்கு சோறு போடுறதே பெருசு எங்கள் வீட்டில். நான் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. எல்லாம் அந்த குருவி பாய்ஸ்க்காக தாங்க. கீச் கீச்னு ஒரே சவுண்டு. எனக்கு இருக்க அறிவுக்கு அப்துல் கலாமுக்கு அசிஸ்டண்ட் ஆகிருக்க வேண்டியது எப்பயோ. ஏன்னு கேளுங்க, நர்சரிக்கு போய் செடி வாங்கினப்ப டப்பாவில் வச்சு கொடுத்தாங்க. அந்த டப்பாவில் பார்த்தா இந்த சக்குலண்ட் 4-5 லீஃப் கிடந்தது. சரி ஏன் தூக்கி போடணுமே, இதை தான் நட்ட வச்சு இதிலே செடி வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபுல் கோகோ பீட்டில் இப்போதைக்கு நட்டு வச்சுருக்குங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஷன் ஃப்ரூட்டு தாங்க. ஊரில் கொடைக்கானல் போனப்பெல்லாம் அங்கங்கே கிடக்கும். ரோடு காடு மேடு எல்லாத்துலேயும் கிடக்கும். அப்போல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணலை. ரீசெண்டாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தாங்க. அங்கே பார்த்தா 5 பழம் தான் இருந்தது. 450 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த செடி எவ்வளோ நர்சரியில் கேட்டேன். நம்மளுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் சொல்லியிருந்தாங்க. சின்ன பிளான்ட்டு. சரி ஒன்று வாங்கி நட்ட வச்சு பார்ப்போமேனு இப்போதைக்கு நட்டு வச்சுருக்கேன். கோகோ பீட்டு, அதுக்கப்புறம் ரெட் சாயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட், இதெல்லாம் தான் இப்போதைக்கு போட்டு நட்ட வச்சுருக்கேன். எங்கள் அப்பா மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ஏக்கரை தென்னந்தோப்பே வாங்கியிருக்கலாம் நான் தினமும் வாங்கிட்டு வர செடிக்கு.